பிரபு சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் ஒண்ணு குடுத்துருக்காப்புல. இன்னொரு படம்னா ராஜபுத்திரன். எல்லாருக்கும் எல்லா படத்துலயும் அம்மா அம்மா பையன் பாசமா அப்படி காமிச்சிருப்பானுங்க. ஆனா இந்த ஒரு படத்துல மட்டும் தந்தை மகன் பாசத்த காமிச்சிருக்கானுங்க. நீங்க படம் பார்க்க உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு கதைன்னா, பிரபு சார் சின்ன வயசுலேருந்து பையன் எந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்னால. அவன் எப்படி ராஜா போல இருக்கானே அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிற ஒரு தந்தை. பிரபு சார் வந்து இதுல விவசாய வேலை பார்க்குறாப்புல. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நம்ம யாரு வெற்றி. வெற்றி வந்து என் அப்பா கூட கஷ்டப்படுறாப்புலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வேலைக்கு போறாப்புல. போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பிரச்சனையில போய் மாட்டிறாப்புல. இதெல்லாம் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணாங்க? தந்தை மகன் எப்படிலாம் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணாங்க? இப்படி ஒரு கான்செப்ட்ட போட்டு எடுத்திருக்காங்க கைஸ். கண்டிப்பா இது எப்படி சொல்றது? இது வந்து இப்போ உள்ள ஆளுகளுக்குலாம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த 90கள்ல இப்படி இருந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். படம் ஒரு தாராளமா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்த பார்க்கலாம். பிரபு சார் ரொம்ப நாள் கழிச்சு கலக்கி எடுத்துருக்காப்புல. லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது? ஓரளவு பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. அது நம்மள ரொம்ப அழுக வச்சுருவானுங்க. பிஜிஎம்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. நீ சாங்ஸ்லாம் அவ்வளவா எதுவுமே ரசிக்க முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது இது முக்கியமா இந்த ஃபாரின்ல எப்படி எப்படிலாம் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமிச்சிருப்பானுங்க. இந்த படத்த எடுத்த டைரக்டர் மகா கண்ணாதன் அப்படின்னு ஒரு டைரக்டர். கண்டிப்பா சார் அவருக்கு ஒரு பாராட்டு ஒண்ணு தெரிவிச்சுக்கணும். இதுல எப்படி சார் தந்தை மகனுக்குள்ள பாசத்த பத்தி எடுத்து சொல்லியிருப்பானுங்க. லாஸ்ட் ஹாஃப்பும் நம்மள கண்கலங்க வச்சுருவானுங்க. நீ படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம். பிரபு சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர ஒரு ஃபேஸை காமிச்சிருப்பானுங்க. நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மித்த படத்துல காமிக்கும்போது ஒரு படத்துல கிட்டத்தட்ட 4, 5 சீன்லாம் வர மாரி காப்பா. ஆனா இந்த ஒரு படத்துல மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரே வருவாப்புல. கண்டிப்பா ஒரு வாட்டி வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது.